வணக்கம். ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆன்லைனில் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது ஓட்டு போடக்கூடிய பூத்து ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து மிஸ் ஆகிட்டனாலுமே நீங்கள் இதை மாதிரி வந்து யூஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல்லேயே பண்ணிக்க முடியும். அதுதான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனி ஒன் ப்ரௌசரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா election.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த வெப்சைட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து கூட டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்துக்கலாம். ஓகேவா? இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறமா கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த இன்னர் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இது போல் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சின்ன லோடிங் இருக்குது. சில பேருக்கு வந்து க்ரோமில் போயிட்டு இன்னொரு ஆப்ஷன் கேட்டு அங்கேருந்து நீங்கள் election.tn.government.in வெப்சைட் டச் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு நீங்கள் போட்டதுமே டேரெக்டாக அந்த பேஜ் வந்து நீங்கள் இதே மாதிரி டாட் வச்சு போட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ என்ன ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம பூத் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இது மாதிரி எடுத்தது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். நான் வந்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால நான் இதை வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிக்கிறேன். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டை டச் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம்னா இதை வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மாற்றிக்கிறேன். நான் மாற்றுறதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நான் இது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அது எப்படி மாற்றுறது எப்படின்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். இதில் எடுத்ததுமே வந்து தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள். அது நான் நல்லாவே விசிபிளாக உங்களுக்கு வந்து விசிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது இந்த 3 டாட்டு வச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதை மாதிரி இருக்கும். டெஸ்க்டாப் சைட்னு போட்டு ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மொபைலுக்குள்ளேயே வந்து அடங்குற மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ தான் நம்ம வந்து 3 கோடு இது இருக்குது பாருங்கள். இந்த 3 கோடை நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இது மாதிரி வரும். ஹோம், காண்டாக்ட், எலெக்ஷன்ஸ் அது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். சர்வீசஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்வீசஸ் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அது லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த எலக்ட்ரோரல் சர்வீசஸில் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோரல் ரோலில் இருக்கக்கூடிய உங்கள் நேமை நீங்கள் சர்ச் பண்ணணுமாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டச் பண்ணி விடணும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இப்போ நம்ம டச் பண்ணிட்டோம், அடுத்த பேஜ்க்கு போயிடுச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால லோடிங் கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் ஃபியூ மினிட்ஸ்லேயே உடனே வந்து பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கூட தேவைப்படாது, ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ லென்த்தாக இருக்க தவிர நீங்கள் உங்கள் மொபைலில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட முடியும். ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது. நீங்கள் இந்த ஆப்ஷன் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் இன் எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சர்ச் பை எபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இதில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லையா அதை சூஸ் பண்ணி தமிழ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே எபிக் நம்பர்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போடணும். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாருக்கு வேணாலுமே இந்த பூத் ஸ்லிப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பரை, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்டேட் என்னவா இருக்குங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்பர்ஸாகவும் ஸ்மாலாகவும் கேபிட்டல் லெட்டரில் கேபிட்டலாகவும் நீங்கள் வந்து போடணும். சப்போஸ் கேப்சா தப்பாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த யாருடைய ஓட்டர் ஐடி போட்டிங்களோ அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே கீழே வந்து ஷோ ஆகும். அவங்களுடைய எபிக் நம்பராக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ரிலேட்டிவ், அதாவது ரிலேட்டிவ் நேம்
அவங்களுடைய தந்தை பெயர், கணவர் பெயராக இருக்கட்டும், அதேபோல் அவங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன, அதே போல் வந்து பார்ட் ஆஃப் அவங்க என்ன பார்ட்டில் வராங்க, அவங்க எங்கே வந்து பூத் வந்து அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பூத்தில் அவங்களுடைய பார்ட் சீரியல் நம்பர் என்னங்கிறது உட்பட A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுக்கு பக்கத்தில் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல ப்ளூ கலரில் வியூ டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்க்குறீங்களா? இந்த ஆப்ஷனை டச் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறோம். இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பூத் ஸ்லிப் மாதிரி நமக்கு அழகாக வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்து ஓப்பன் ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் நம்மக்கிட்ட இந்த ஒரு சீட் இருந்தாலே போதும், பூத்தில் போயிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஓட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பாருங்கள், வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை டச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து PDF ஃபைலில் நம்ம மொபைலில் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த டச் பண்ணதுக்கு அப்புறமாவே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபைல் வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த டவுன்லோட் ஆகுது பாருங்கள், ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைல் டவுன்லோடு ஆனதை நம்ம வந்து ஏதாவது ஜெராக்ஸ் அதில் கொடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுமே நம்ம வச்சுக்கலாம். அல்லது மொபைல்லையுமே வச்சுருந்து நம்ம போயிட்டு ஓட் போடுற இடத்துக்கு கொண்டு போயிட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவை என்னென்னா பார்ட் நம்பர் ப்ளஸ் நம்மளுடைய பூத் நம்பர், அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் தான் அவங்களுக்கு வந்து தேவையானது. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணதை உங்களுக்கு நான் எடுத்தும் காட்டுறேன் பாருங்கள். ஓட்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது டவுன்லோட் பண்ண அந்த லெட்டர் வந்து எப்படி வந்திருக்குன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஓட்டர் இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன வேணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை தான் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஓட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணும்போது ஈஸியாகவே பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.